இந்த டுட்டோரியலில் டெலகிராம் என்ற அப்ளிகேஷன் பற்றி பார்க்கலாம். வாட்ஸ்அப்புக்கு போட்டி போட்டு வரக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் இது. இந்த அப்ளிகேஷனை ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணுறேன். இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறேன். Telegram showing item 1 of 6 ஸ்க்ரீன்ஷாட்டில் இது எப்படி பயன்படுத்தணும் என்ற ஷார்ட் டெக்ஸ்ட் டுட்டோரியல் கொடுத்துருக்குறாங்க. Telegram, the world's fastest messaging app. It is free and secure. Telegram. வாட்ஸ்அப்பை விட இதில் டெக்னிக்கலான சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஹேக்கர் அட்டாக்ஸ்லேருந்து செக்யூராக இருக்கும்னு சொல்கிறாங்க. க்ளவுட் பேசிக்கில் நம்ம இதில் பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். இந்த 6 டெக்ஸ்ட் டுட்டோரியலும் காமிச்சிருச்சு. இந்த டுட்டோரியலை பார்க்கணுன்னா பேஜை 2 விரலை வச்சு லெஃப்ட்டில் தள்ளணும். அடுத்து ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். ஸ்டார்ட் மெசேஜிங் வருக்கு. Start messaging. டபுள் டேப் கொடுக்குறேன். Please allow Telegram to receive calls so that we can automatically confirm your phone number. நம்ம ஃபோன் நம்பரை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட் ஸ்வைப் பண்ணி வந்தால் ஓகே இருக்கும். ஓகே கொடுத்துக்கிறேன். Okay. Download 300 edit box. Telegram. Allow Telegram to make and manage phone calls. Allow. நம்ம ஃபோன் காலை மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு அலோ கேட்குறாங்க. அலோ கொடுத்துக்கிறேன். 300 edit box. இந்தியாவோட கோட் +91 வந்துடுச்சு. அடுத்து ரைட் ஸ்வைப் பண்ணுறேன். Edit box. எடிட் பாக்ஸ் இருக்குது. மொபைலில் எந்த சிம்மை நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோமோ அந்த சிம்மை இந்த இடத்துல டிஸ்கவர் பண்ணிக்கும். ஆனால் எனக்கு கேப்சர் பண்ணலை. ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணதில் கேப்சர் ஆச்சு. அதனால் இப்போ கேப்சர் பண்ணலைன்னு நினைக்கிறேன். என்னோட மொபைல் நம்பரை இதில் நான் என்டர் பண்ணிக்கிறேன். Editing. Please confirm your country code and enter your phone number. ரைட் ஸ்வைப் பண்ணி வரும்போது டன் இருக்குது. டபுள் டேப். Editing. Edit box. Showing dial keyboard. Phone verification. ஓடிபி ஆட்டோமேட்டிக்காக அது ரிசீவ் பண்ணிடுச்சு. ஃபஸ்ட்டு டைம் ட்ரையல் பண்ணும்பொழுது கால் பண்ணி வெரிஃபை பண்ணிச்சு. இப்போ ஓடிபி மூலம் வெரிஃபை பண்ணிச்சு. Telegram needs access to your contacts so that you can connect with your friends across all your devices. Your contacts will be continuously synced with Telegram's heavily encrypted cloud servers. மொபைல் நம்பரை சிங்க் பண்ணிவிட்டு யாரெல்லாம் டெலகிராம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்கள ஃபில்டர் பண்ணி அவங்க யூஸ் பண்ணுறாங்க என்ற நோட்டிஃபிகேஷன் கொடுக்கறதுக்காக சிங்க் பண்ணணுமான்னு கேட்குது. கண்டினியூ கொடுக்குறேன். Continue. Allow Telegram to access your contacts. Allow button. Allow Telegram to access photos, media and files on your device. Allow button. கேட்கக்கூடிய எல்லாத்துக்கும் அலோ கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஓடிபி ரிசீவ் பண்ணதில் ஒரு மெசேஜ் மாதிரி இந்த டெலகிராம் அப்ளிகேஷனில் வந்திருக்கு. New message. மொபைல் நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணி டெலகிராம் அப்ளிகேஷனை நம்ம லாகின் பண்ணியாச்சு. இப்போ ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னு சொன்னல, அந்த மெசேஜை டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நார்மல் மோடுக்கு வந்துடும். அப்படி இல்லைனா நியூ என்ற பட்டனை கிளிக் பண்ண வேண்டியது இருக்கும். Telegram. Receive. Delete chat. Delete. Chat deleted. டெலகிராம் அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடுச்சு. அடுத்ததாக ஒரு குறிப்பிட்ட சாட்டை ஓப்பன் பண்ணி எப்படி மெசேஜ் அனுப்புறது என்பதை பார்க்கலாம். நம்ம மொபைலில் ரிஜிஸ்டர் பண்ண பிறகு இந்த ப்ரிவ்யூ ஃபஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகுது. ரைட் ஸ்வைப் பண்ணி என்னென்ன இருக்குது என்பதை பார்க்கலாம். Open navigation menu button. Search button. List. Welcome to Telegram. Start messaging by tapping the pencil button in the bottom right corner. Your contacts on Telegram. ரைட் ஸ்வைப் பண்ணி வரும்பொழுது வெல்கம் டு டெலகிராம்னு வருது. அதுக்கப்புறம் யாரெல்லாம் டெலிகிராம் என்ற அப்ளிகேஷனில் லாகின் பண்ணி ஆன்லைனில் இருக்கிறாங்களோ அவங்கள ஃபஸ்ட்டு காமிக்கும். அடுத்தடுத்து ஆன்லைனுக்கு வந்தவங்கெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிச்சிக்கிட்டே வரும். ஒரு குறிப்பிட்ட நபர் நீங்கள் செலக்ட் பண்ணணுன்னா சர்ச் மேலே சொல்லிச்சில்ல, அந்த சர்ச் ஆப்ஷனை பயன்படுத்தி அவங்க நேமை டைப் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா ஓப்பன் நேவிகேஷன் மெனு சொன்ன பிறகு லெஃப்ட் ஸ்வைப் பண்ணுங்கள். Telegram. New message. Telegram. நியூ மெசேஜ் டெலகிராம் சொல்லும். இதை டபுள் டேப் கொடுங்க. அடுத்து ரைட் ஸ்வைப் பண்ணுங்க. New group in list. Remove 3 items. New secret chat. New channel. ரைட் ஸ்வைப் பண்ணி வரும்பொழுது அவங்க நேம் வரும். அது வரையும் நீங்கள் ரைட் ஸ்வைப் பண்ணலாம். அப்படி இல்லைனா சர்ச் பண்ணி எடுக்கலாம். ரைட் ஸ்வைப் பண்ணி வந்து நான் வடிவேலன் என்ற நேமை சர்ச் பண்ணுறேன். Search button. டபுள் டேப். Editing. Search. Edit box. Showing English keyboard. வடிவேலன் டைப் பண்ணுறேன். Showing item 1 of 1. VADI டைப் பண்ண ஷோவிங் ஐட்டம் 1 of 1ன்னு சொல்லிச்சு. என்னோட நேம் தான் வந்திருக்கு. இதெல்லாம் டைப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட லெட்டர் டைப் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். Vadivelan. Last seen at 2 PM. Telegram. என்னோட சேட் ஓப்பன் பண்ணுறேன். Keyboard hidden. Vadivelan. ஓப்பன் பண்ண பிறகு ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். Go back button. Vadivelan. More options button. No messages here yet. Moon period. எந்த ஒரு மெசேஜும் இல்லை, அதனால நோ மெசேஜ் சொல்லுது. ரைட் ஸ்வைப். Emoji, stickers and GIF button.
ரைட் ஸ்வைப் பண்ணி வரும்பொழுது வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் மாதிரியே வருது. எமோஜ், message, edit box, மெசேஜ், attach media button, அட்டாச் மீடியா, record voice message button, ரெக்கார்ட் வாய்ஸ் மெசேஜ் வருது. ஃபஸ்ட்டு நான் டெக்ஸ்ட்டு டைப் பண்ணுறேன். attach message, edit box, showing English keyboard, மெசேஜ் சொன்ன பிறகு டபுள் டேப், ஹாய்னு டைப் பண்ணுறேன். capital H, I, ஹாய்னு டைப் பண்ண உடனே இதுக்குரிய எமோஜி வந்து மேலே வருது. அது டாக் பேக் சப்போர்ட் பண்ணல. ரைட் ஸ்வைப் பண்ணால் சென்டுன்னு இருக்கும். send, டபுள் டேப் கொடுக்குறேன். showing hi sent at 200 padding moon pm, not seen, hi sent at 200 padding moon pm, seen. ஃபஸ்ட்டு நாட் சீன் வந்தது. இப்போ பார்த்ததுனால சீன் வருது. வாட்ஸ்அப்பில் டபுள் டிக் ப்ளூ கலரில் இருக்கும், இதில் டபுள் டிக் க்ரீன் கலரில் இருக்குது. அடுத்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சு பார்க்கலாம். ரைட் ஸ்வைப் பண்ணி வந்து record voice message button, ரெக்கார்ட் வாய்ஸ் மெசேஜ் வந்திருக்கு. டபுள் டேப் அண்ட் ஹோல்டு. allow Telegram to record audio, allow, ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறதுக்கு அளவு கேட்குது, அளவு கொடுத்துக்கிறேன். திரும்பவும் ரெக்கார்ட் வாய்ஸ் மெசேஜ் என்ற இடத்துக்கு வந்து டபுள் டேப் கொடுக்குறேன். record voice message, record video message button, ரெக்கார்ட் வாய்ஸ் மெசேஜை டபுள் டேப் கொடுத்த பிறகு ரெக்கார்ட் வீடியோ மெசேஜ் வந்துடுச்சு. இப்போ டபுள் டேப் அண்ட் ஹோல்ட் பண்ணால் வீடியோ தான் ரெக்கார்ட் ஆகும். இந்த வீடியோ மெசேஜ் பட்டனை டபுள் டேப் கொடுத்துட்ட பிறகு ரெக்கார்ட் ஆடியோ மெசேஜ் வந்துடும். அதுக்கப்புறம் டபுள் டேப் அண்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா ஆடியோ ரெக்கார்ட் ஆகும். ரெக்கார்ட் வீடியோ மெசேஜில் டபுள் டேப் கொடுக்குறேன். record voice message button, ரெக்கார்ட் ஆடியோ மெசேஜ் வந்துடுச்சு. இந்த இடத்துல டபுள் டேப் அண்ட் ஹோல்ட் பண்ணால் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு record டபுள் டேப் அண்ட் ஹோல்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறேன். வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகுது, விட்டுட்டேன்னா சென்ட் ஆகிடும். voice message, இதில் ஈஸியான ஒரு மெத்தட் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் மெசேஜ் சொன்ன பிறகே நீங்கள் டபுள் டேப் கொடுக்கலாம். வாட்ஸ்அப்லனா ப்ளே பட்டன் வர்ற வரையிலும் ரைட் ஸ்வைப் பண்ணி பார்க்கணும். ஆடியோன்னு சொன்ன பிறகு டபுள் டேப் கொடுக்கலாம். டபுள் டேப் ஆகும், ஹோல்ட் பண்ணி டபுள் டேப் கொடுத்தா பாஸ் ஆகிடும். ரொம்பவே சூப்பரான ஒரு ஆப்ஷன்ஸ் இது. அடுத்து வீடியோ மெசேஜ் ட்ரை பண்ணி பார்க்குறேன். record voice message, இதை டபுள் டேப் கொடுக்குறேன். record video message button, ரெக்கார்ட் வீடியோ மெசேஜாக வந்துடுச்சு. இப்போ டபுள் டேப் அண்ட் ஹோல்ட் பண்ணுறேன். வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு அளவு கேட்குது. allow Telegram to take pictures and record video, allow, அளவு கொடுத்துட்டேன். திரும்பவும் அதே இடத்துக்கு வரேன். record video message button, டபுள் டேப் அண்ட் ஹோல்ட் பண்ணுறேன். வீடியோ ரெக்கார்ட் ஆகுது. இதில் வீடியோ ரெக்கார்ட் ஆகும்போது நம்ம ஃபேஸ் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணணும். அதுதான் முக்கியமே. கொஞ்சம் பேக்கில் தள்ளி ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆடியோ வீடியோவும் அதில் சேர்ந்து வரும். வெல்கம் டு வெல் டெக் தமிழ் யூடியூப் சேனல். டபுள் டேப் அண்ட் ஹோல்ட் பண்ணும்போது ரெக்கார்ட் ஆகுது. கையை ரிலீஸ் பண்ணிட்டோடனே சென்ட் ஆகிடும். இந்த வீடியோ ரவுண்ட் ஷேப்பில் ரெக்கார்ட் ஆகும். இது கரெக்டாக 1 நிமிடம் வரையிலும் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி அமைஞ்சிருக்கு. உங்கள் மொபைலில் எப்படி இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரையும் டெலிகிராம் என்ற அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி, வாய்ஸ் நோட் எப்படி அனுப்புறது, டெக்ஸ்ட் எப்படி அனுப்புறது, வீடியோ மெசேஜ் எப்படி ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறது என்பதை பற்றி பார்த்தோம். இந்த அப்ளிகேஷனில் வேறு எந்த பார்ட் உங்களுக்கு டுட்டோரியலாக வேணும் என்பதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நியூ வேல் டெக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் வெளியிடக்கூடிய புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த டெலகிராம் அப்ளிகேஷனில் ப்ரொஃபைல் பிக்சர் எப்படி சேஞ்ச் பண்ணுறது என்ற டுட்டோரியல் உங்களுக்கு வேணும்னா மேலே தெரிகிற இமேஜை கிளிக் பண்ணி அந்த டுட்டோரியலை முழுவதுமாக பாருங்கள்.